Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலக்கப்படுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். வாணியம்பாடி பகுதியில் செயல்படும் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக இரவு நேரங்களில் மாராப்பட்டு பகுதி பாலாற்றில் திறந்து விடுகின்றன. இதனால் கரையோர விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கட்டுமான பொறியாளர்கள் போராட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட வெல்டிங் மற்றும் கிரில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தும் சிமெண்ட், மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்கள் தொடர்ந்து விலை உயர்த்தப்பட்டு வருவதால் கட்டுமான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமென கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் 12ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட வெல்டிங் மற்றும் கிரில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி, ஆடராவிளை பகுதிகளில் குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காலி குடத்துடன் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கோடைக்கால அக்னி நட்சத்திரம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தங்கள் பகுதியில் சரியாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் ஒருவர் காலி குடத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற நிலையில் இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. குடிநீர் இல்லை என்றால் மனிதன் அழிந்து போவான் என்ற நிலையை கருத்தில் கொண்டு காலி குடத்துடன் இப்பொழுது இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காலி குடத்துடன் போராட்டம். குடிநீர் வழங்கும் வரை இதை விட்டு நாங்க எழும்ப போறது இல்லைங்கிற ஒரு முடிவோட வந்துட்டு இருக்கோம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெற்றியில் நாமமிட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் கால வாக்குறுதிப்படி சிறப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியான பணிபுரியும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் நாமமிட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், சமையலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேபோல செங்கல்பட்டு பழைய பேருந்து நிறுத்தம் அருகே தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 2.57 காரணியால் பென்ஷன் மற்றும் ஊதியத்தை திருத்தி அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் வாக்குறுதி 313 கீழ் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் பட்டையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட மேலவெழுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கி கரடு முரடாகவும் குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கடந்து செல்லும் சாலைகளில் மழைநீர் வடியாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்துகளை சந்திக்கும் நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு வழுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சாலைகளையும் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 300 குழந்தைகள் பள்ளிக்கு கடந்து செல்றாங்க. இந்த பகுதியில் ஒரு பெரிய சவுக்கத் இஸ்லாம்ங்கிற பள்ளிகள் இருக்குது. இந்த ஊரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அன்றாடம் டெய்லி இந்த பாதையை கடந்து தான் பணிக்கு போயாகணும். ஆனால் இந்த பாதை இப்போ மழை இல்லாத காலத்திலேயே மழை தண்ணி எப்படி தேங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் மழை காலத்தில் இந்த ரோட்டில் நடக்கவே முடியாது. பல வயசானவங்க டூ வீலரில் போகிறவங்களே தவறி விழுந்து நிறையா விபத்துகள்லாம் நடந்திருக்குது. இது நிறையா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஊர் பொதுமக்கள் நிறையா முறையீடு செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தேனியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெற்றியில் பட்டை நாமமிட்டு மடி பிச்சை ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது. ஸ்டாலின் அரசு முறையாக பென்ஷன் தொகை வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் நெற்றியில் பட்டை நாமமிட்டு ஊர்வலமாக சென்று மடிப்பிச்சை கேட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பலதரப்பு அரசு ஊழியர்களையும் வருத்தி வருவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மடிப்பிச்சை ஏந்தியும் நெற்றியில் பட்டை நாமமிட்டும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் பலர் இதில் பங்கேற்று அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வேலூர் மாவட்டம்